பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தேனீக்கள் கொட்டியதால் ரயில் பயணிகள் காயமடைந்தனர். ரயில் நிலையம் அருகே திடீரென சூழ்ந்து கொண்ட தேனீக்கள் அந்த வழியாக வந்தவர்களை கொட்டியதால் பொதுமக்கள் ஓட்டம் பிடித்தனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த சூழலில் பெரிய அசம்பாவிதம் எதுவும் ஏற்படுவதற்குள் தேனீக்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 10-15 தேனி கீழே கிடந்து நானே பார்த்தேன். வெளியே பார்த்தா மரத்தில் பெரிய மலை தேனியாக இருக்குது. அது இருக்கும் பாரு, ஒரு 10,000-20 தேனி இருக்கும் போல மரத்துலேயே. இந்த பக்கம் போக பயமாக இருக்குது. காலையில் ஒரு 10-15 பேர் கொட்டிச்சுன்னு சொல்கிறாங்க. கணக்கு இல்லாமல் நிறைய பேர் கொட்டிச்சு. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ 10 பேர் 5 பேர் நம்ம ஹாஸ்பிட்டல் GHல இருக்காங்களாம் தேனி கொட்டி. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து நீங்கள் எதாவது மருந்து வாங்கி கொடுங்க, அடிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாம் கேட்டதுக்கு அதாவது தயவுசெய்து ஃபயர் ஆஃபீஸில் வந்து இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க. அதனால அப்பப்போ வந்து ஒரு ரவுண்டாக வந்து கொட்டுது சார். பயங்கரமாக பெரிய குண்டா இருக்குது சார். பார்க்கறதுக்கே பெரிய இதுவாக இருக்குது. பூச்சிகளும் பெரிய பெரிய பூச்சிகள் சார், வந்து கொட்டுற பூச்சி எல்லாமே. வயசானவங்களையும் பாதி பேரை கொட்டி எல்லாம் கொட்டு வாங்கிட்டு பாதி பேர் வீட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போனவங்களும் இருக்காங்க சார். இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பிச்சுவாக்கம் ஊராட்சியில் பட்டுமுடையார் குப்பம் கிராமத்தில் உள்ள மத்திய அரசின் நெல் கொள்முதல் நிலையத்தில் 45 நாட்களுக்கு மேலாகியும் கொள்முதலுக்கான பணம் கிடைக்காமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 25,000 நெல் மூட்டைகளுக்கான பணத்தை வழங்காமல் விவசாயிகளை அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு அரிசி சிப்பத்திற்கு 65 ரூபாய் என லஞ்சம் பெறும் அதே நேரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாளர்களின் சாப்பாட்டு செலவையும் கூலியையும் விவசாயிகளிடமிருந்தே வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. இவங்க வந்து ஒவ்வொரு அதிகாரியும் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் 50,000 60,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க வந்து மாசம் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. நாங்க 4 மாசம் காத்து நடக்கிறோம் இந்த வர்ற காசுக்கு. அப்போ இவங்க ஒரு மாசம் சம்பளத்தை நிறுத்தலாமே. நிறுத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால நிறுத்தி அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ஒரு குடோன் கிடையாது. அந்த நெல் வந்து தைக்கிறதுக்கு மூட்டை சாக்கு கையில் வாங்கி கொடுக்கறது கூட நாங்க வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு 65 ரூபாய் கொடுத்தாதான் அதுவும் எடுக்கிறாங்க. விரைவாக ஃபண்டு ஒதுக்கி சீக்கிரம் காசு கொடுத்து நாங்கள் அடுத்த போகம் பயிர் நடனாங்க. எங்களால் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாற்று விட்டு வச்சிருக்கோம். ஆனால் நடவு பண்ண முடியல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.